ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மந்த் சிஎம் தளபதியோட பர்த்டேக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இப்போது அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் சார்பில் பாலன் த பாய் அப்படின்னு சொல்லி ஒரு மலையாள படம் வருது. அதாவது ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்த அதே ஜூன் 19ஆம் தேதியில் இந்த படம் வருது. ஸோ அப்போ ஜனநாயகன் ஜூன் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது. இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தை வாங்கின எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் காசு திருப்பி கொடுக்க சொல்லிட்டாராம் தளபதி அவர்கள். அதாவது பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம், ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுத்த காசை ரிட்டர்ன் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராம். அப்போனா ஜனநாயகன் படத்திற்கு இருக்கிற பிரச்சனை இன்னும் முடியலை போல. இயக்குனர் ஹெச் வினோத் அவர்களும் ஜனநாயகன் படத்துக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்கிற அளவுக்கு எனக்கு மனதைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டாரு. தென் தளபதியும் சிஎம் ஆயிட்டதால நிர்வாக பணிகளுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான எந்த அறிவுரையுமே தெரியலை. மாறி மாறி தளபதி படங்களுக்கு பிரச்சனை கொடுத்த சிஎம் எல்லாம் இப்போ வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சிஎம் ஆக விட மாட்டாங்க போல. ஏன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தளபதி எல்லாம் எதுலையும் நம்ப முடியாது. நெக்ஸ்ட்டு பிஎம் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. அதுவும் தளபதி பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகிறத ஒரு கோலாக வச்சுட்டு தான் அரசியல் கட்சியே ஆரம்பித்தார். பட் அந்த மிகப்பெரிய இலக்கு பார்த்தீங்கன்னா 2 விஷயத்தில் அசால்ட்டாக முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு தளபதியை எதிர்பார்த்தாரான்னு தெரியலை. அண்ட் தளபதி வந்த ஒரே மாதத்துலேயே ஊழல் லஞ்சத்தை எல்லாம் ஒழிக்க முயற்சி பண்ணதை பார்த்தா நெக்ஸ்ட்டு கோலை ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார் போல். ஏன்னா தளபதி சினிமாவில் நம்பர் 1 அனுப்பையே அதை அங்கேயே என்ஜாய் பண்ண விரும்பலை. நெக்ஸ்ட்டு சிஎம் கோல்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக சிஎம் ஆகிறதுல பெருசாக எக்ஸைட்மெண்ட் இருக்காது. பட் திரும்ப சிஎம் ஆகிறணும் அப்படிங்கிறத ஒரு மினிமம் கோலாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே என்ன போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஆட்சியை கொடுத்தாருன்னா மற்றது எல்லாம் தானாகவே நடக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாவது ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்து சிஎம்